சுஜாதாவின் சிறுகதைகள். அயோத்தியா மண்டபம். வாசிப்பது சந்தீப். கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க போன் செய்தான். கண்ணே கலைச்செல்வி, பாஸ்போர்ட், ஏர் டிக்கெட் எல்லாம் தயார். வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பிளைட்டில். சிங்கப்பூர் நாரிட்டா சான் பிரான்சிஸ்கோ ஆண்டர்சன் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவான். எல்லாம் பேக் பண்ணிட்டயோலியோ? இன்னும் திடிச்சுகிட்டே இருக்கேன் என்றாள் கலை. நாசமா போச்சு, ஒரு மாசமா திளிச்சுண்டிருக்கே, இன்னும் முடியலையா? ஒரு மாசமா கணவன் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டிருந்தா? 2 நாள்தான் இருக்கு. மாம்பலத்துக்கு போய் தலையைக் காட்டிட்டு வந்துடுறேன். நானு. கிருஷ்ணமூர்த்தி தயங்கினான். நீ வேண்டாம். கலை. இப்ப வேண்டாம். அப்பாக்கு இன்னும் சமாதானமாகலையோ? அவள் குரல் உயர்ந்தது. எப்ப சமாதானமாவார்? எனக்கு 60 வயசாகணுமா? சே குழந்தை பெத்துக்கிட்ட புறம்பு. நான்சென்ஸ். நான் என்ன வேற்று கிரகத்து மனுஷியா? பாரு, சந்தோஷ சமயத்தில் இந்த டாபிக் வேண்டாமே, நாமயு எஸ் போவது உங்க பாருக்கு தெரியுமில்ல? இன்னும் சொல்லலை. பாரு கிரிஷ், சரியாக காதல வாங்கிக்க உங்கப்பாவை சந்திக்காம புறப்படுறது எனக்கு பிடிக்கலை. டாமிட். மாமனாரை போய் பார்த்தா என்ன? கடிச்சுருவாரா? நான் என்ன பாவம் செய்தேன்? அப்படி இல்லை கலை, மை காட். நான் இதை எப்படி? ஆல்ரைட், சரி, முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலைகளை கவனிக்கிறேன். புறப்படதுக்கு முன்னாடி பார்க்கணுங்கறான்னு சொல்லிப் பார்க்கறேன். சரி, கூட்டிண்டு வானா. அந்த அளவுக்கு என்னை வெறுக்க காரணம் என்ன? என்று கண்ணீரை ஒத்திக்கொண்டாள். உனக்கு புரியாதும்மா, அவங்களுக்கு என்னால எவ்வளவோ மனத்தாங்கல். ஏமாத்தம். என்னை அவங்க பார்த்தது கூட இல்லையே. அம்மாகிட்ட போட்டோ காட்டிருக்கேன். அது போதாது. சரி சரி சரி, கத்தாதே. பாரு கிரிஷ், முதல்ல உனக்கு தைரியம் வேணும். உங்கப்பா அம்மாவை சந்திக்காம நான் அமெரிக்கா வரமாட்டேன். நாம செஞ்சுகிட்டது என்னவோ சொல்வாங்களே, காந்தர்வ விவாகம், இல்லை ரிஜிஸ்ட்ரார் முன்னால நண்பர்கள், பெரிய மனுசங்க சாட்சியோட. ஆல்ரைட், வெள்ளிக்கிழமைக்குள்ளே கூட்டிண்டு போறேன். ஏர்போர்ட் போறதுக்கு முன்னே 5 நிமிஷமாகும். ஐயோ, கூட்டிண்டு போறேங்கறேனே என்றான் அதட்டலாக. இப்ப ஒரு கிஸ் கொடு என்றவளை அணைத்துக்கொள்ளே முற்பட்டவனைத் தள்ளினாள். மேற்கு மாம்பலத்தில் 2 பல மாடி நடுத்தர குடியிருப்புகளின் மத்தியில் அபத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஓட்டு வீடு. அப்பா வாசலில் தொடையில் திரித்து தகளி நூற்றுக் கொண்டிருந்தார். முன்பு பார்த்ததற்கு மெலிந்திருந்தார். முகத்தில் ஒரு வார தாடி, குடுமி. அவனை மேலும் கீழும் பார்த்து நூற்பதைத் தொடர்ந்தார். பார்வதி, உன் பிள்ளை வந்திருக்கான். நான் கடைக்குப் போறேன் என்று எழுந்தார். கொஞ்சம் இருப்பா, உன்னோடதான் பேசணும். அவர் அவனை அடிபட்ட பார்வையுடன் பார்த்தார். எங்கிட்ட பேச என்ன இருக்கு? எல்லாம் சந்தி சிரிக்க பேசியாச்சே. நான் பேச வந்தது சந்தோஷமான விஷயம்பாயு. உங்கிட்ட எனக்கு பேச ஏதும் இல்லை கிச்சா. நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட, முதுகல குத்திட்ட, அதை முதல்ல ஒத்துக்கோ. சரிப்பா சரி. நாங்க 2 பேரும் வர வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போறோம். தாராளமா போ, லோகத்தையே ஜெயிச்சுட்டு வா. போறதுக்கு முன்னால கலைச்செல்வி உங்க 2 பேரையும் சந்திக்கணுங்கரா. கலைச்செல்விங்கிறது விளையாடாதப்பா, என் அகமுடையாள் கலைச்செல்வி. ஓ, உனக்கு கல்யாணம் ஆயுடுத்தாகு. ஏம்பா இப்படி படுத்தரே? எத்தனை நாளைக்குப்பா கோபம்? நான் என்ன செய்யணும்னு விரும்பற? வீடு வீடா போய் அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கணும்னா? மண்டபத்தில உட்கார்ந்துண்டு ருத்ரம் சமகம்னு. இதற்குள் அம்மா வந்து அவனை காப்பாற்றி உள்ளே அழைத்துச் சென்றாள். அவருக்கு இன்னும் கோபம் ஆறலை. ரொம்ப அவமானப்பட்டு போய்ட்டோம். அந்த பொண்ணு மேல எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை கிச்சு. நடராஜையருக்கு வாக்கு கொடுத்து தவறிட்டோம். பந்தக்கால் நெட்டாச்சு. கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமாங்கல்யம் பண்ணியாச்சு. நாயனக்காராளுக்கு சொல்லியாச்சு. தெரியுமா தெரியுமா, அதனால பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகாம போச்சா சொல்லு. கொத்திண்டு போயாச்சு. என்ன அழகு, என்ன படிப்பு, நமக்குத்தான் கொடுத்து வைக்கலை. என்ன காதல் கன்றாவியோ, உன் ஆம்பையா கருப்பாசைப்பான்னு கூட தெரியாது.
அந்த அழகு இருப்பாளாடா? போட்டோ காட்டினேனம்மா. பார்த்தேன். கொஞ்சம் பூசினா மாதிரி உனக்கு அக்கா மாதிரி இருக்கா. அம்மா என்று அதட்டலாக தாயை பார்த்தான். 2 பேருக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு. போறதுக்கு முந்தி நீதான் அப்பாவை சமாதானப்படுத்தி வைக்கணும் நாளைக்கு. வா இப்பவே கேட்டுறலாம். தென்னைக்கு திரும்ப வந்தபோது அப்பா, எங்க என் பனியன் என்று கேட்டார். இருக்கியா சாப்பிட்டுட்டு போ. அம்மா அழுத்தமாகவே சொன்னாள். போனா போறதுன்னா. அவளை வரச் சொல்லலாமே. கல்யாணமோ ஆயிடுத்து, பெரியவாதான் தாழ்ந்து போக வேண்டியிருக்கு. இப்ப என்ன சொல்றே? வாக்க மாட்டேன்னு சொன்னா வத்தக் குழம்பு பண்ண மாட்டியா? அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமாமு. என்ன விசேஷம்? சொன்னேனேப்பா, 2 பேரும் அமெரிக்கா போறோம். குறைந்தபட்சம் 2 வருஷத்துக்கு பாக்க முடியாது. அதுவரைக்கும் இருக்க மாட்டேன்னு சந்தேகமா? என்ன பேச்சு இதெல்லாம்? அப்பா நூற்று நூலை சீராக பூநூல் பிரியாக பண்ணி, பிரம்ம முடிச்சு போட்டு, மஞ்சள் தொட்டு லாகவ விரல்களால் ஒரு பரத நாட்டிய முத்திரை போல திருப்பி 8 வடிவில் சுற்றி சுற்றி விரல்களின் ஊடே சேகரித்தார். விளனமாக காத்திருந்தான். அவர் நெற்றியில் யோசனை ஓடியது. சரி. அமாவாசை வருது. நான் கடையில இருப்பேன். அங்க வந்து பார்க்க சொல்லு. அந்த பொண்ணை நான் பார்க்கணும், அவ்வளவுதானே? பார்த்து பேசணும்பா. ரொம்ப நல்ல பொண்ணு. கிருஷ்ணமூர்த்தி பேருவகையில் உடனே கலைச்செல்விக்கு செல்லடித்தான். கலைக்குட்டி குட் நியூஸ். நீ உடனே அயோத்தியா மண்டபம் வரே. அயோக்கியா மண்டபமா? அது எங்க இருக்கு? அயோத்தியா. அயோத்தியா ராமர் பிறந்த ஊர். மாம்பலத்திலையா பொறந்தாரு? கட்டி காமெடி. நீ என்ன பண்றே? மேற்கு மாம்பலத்தில அயோத்தியா மண்டபம்னு இருக்கு. ஆட்டோகாரன் கிட்ட கேட்டா சொல்வான். அங்க வந்துரு. உங்கப்பா அந்த மண்டபத்திலையா குடியிருக்கார்? இல்லேடி, அவர் கடை எதிர்த்தாப்பல இருக்கு. என்ன கடை? நீ வந்து பாரேன் என்றான். அப்பா, இதான் கலைச்செல்வி. அவர் ஒருமுறை நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு, வேறு யாரையோ வாங்கோ, சவுண்டிகரணம் சுபஸ்வீகாரம் ஆச்சா என்றார். கலைச்செல்வி அந்த கடையை வினோதமாக பார்த்தாள். நாமக்கட்டி, விபூதி பொட்டலம், குங்குமம், ஓலைப்பெட்டி, தோத்திர புத்தகங்கள், திருப்பதி பெருமாள் படம் பல சைஸ்களில், சல்லிசு மர வேலைப்பாடுள்ள பெட்டிகள், உருத்திராட்ச மாலைகள், பிச்சிலி சாமான்கள். மொத்தம் அந்த கடையில் 50 ரூபாய்க்குத்தான் பொருள் இருக்கும் போல தோன்றியது. ஐயா, நானும் உங்க மகனும் IIT-யில ஒன்னா படிச்சோம். ஒன்னா ஒரே கம்பெனியில வேலை பார்க்கறோம். கிரிஷ் ஒரு ஜெம். ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. ராங் ஓப்பனிங், பார்ட்னர் என்று முணுமுணுத்தான். வளர்த்தது யாரு என்று ஏளனமாக பார்த்தார். 2 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அமெரிக்கா போற சான்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாம் சொன்னான். தாராளமா போயிட்டு வாங்கோ. ஐயா, இது என்ன கடை? பூநூல், தர்பை சமாசாரங்கள். பிராமின்ஸுக்கு ஏகப்பட்ட கடமைகள், சம்பிரதாயங்கள் இருக்குமா? தாயார், தோப்பனார் சொல்லைத கேட்கணும் முதல்ல. அதெல்லாம் யார் இப்ப பாக்கரா? வில்வ இலை, தர்பை பூநூல் மாத்துறது மாசியம் சோதம்பம்னு சடங்குகள் மட்டும் பாக்கியிருக்கு. இதெல்லாம் சாமி சமாசாரங்களா? சாமி மட்டும் இல்லை, பித்திருக்களை அப்பப்ப கூப்பிட்டு சிரார்த்தம் பிண்டாதானம் செய்ய வைக்கிறது. இது எங்க பேமிலியோட பரம்பரை தொழில். இது என்னோட நின்னு போகட்டும். இவனை இவம்மா திருமாங்கல்யத்தை கூட வித்து படிக்க வெச்சோம். எங்கப்பா உழவு மாட்டை வித்தாருங்க. ஏம்மா அம்மாப்பா வச்ச பேரே அது என்னது? கலைச்செல்விதானா இல்லை பணங்கட்டி மாத்திண்டதா? இல்லங்க. ஒரு பேர்தான் கலைச்செல்வி. உங்கம்மா பேரு? தமிழ்ச்செல்வி. அம்பாள் பேரா ஏதும் இல்லையா? கலைச்செல்வின்னா சரஸ்வதிப்பா. நீங்கள்லாம் என்ன ஜாதி? போச்சுரா என்று கிருஷ்ணமூர்த்தி. அப்பா, அது வந்து எனக்கே அது தெரியாது என்று குறுக்கிட்டு பார்த்தான். இர்ரா. கிருஷ், பெரியவர் கேட்கட்டும். நான் சொல்றேன். ஐயா, நாங்க வந்து பிற்பட்டவங்க. பிற்பட்டவங்கன்னா என்ன ஜாதி?
அவள் சொல்வதற்குள் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதில் முன் சீட்டில் 2, பின் சீட்டில் 3 என்று 5 பேர் பளபளவென்று உருட்டுக்கட்டைகளுடன் இறங்கி வந்து மடேர் மடேர் என்று அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினர். ஒருவன் கத்தியால் விலாவில் தாக்க கலைச்செல்வி குறுக்கிட்டாள். தா சாவுங்கடா என்று கடையில் இருந்த அனைத்தையும் கவிழ்த்துவிட்டு பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் மீண்டும் பாய்ந்து ஏறிச் சென்றனர். புரியாத வாழ்க கோஷம் காற்றில் கரைய கலைச்செல்வியின் கரங்களில் அப்பாவின் ரத்தம் பிசுபிசுத்தது. டிராவல் ஏஜெண்டிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்துவிட்டு டிக்கெட்டுகளை ரீபுக்கிங் செய்யச் சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பி.ஆர். ஆஸ்பத்திரிக்கு வந்தான். 9வது அறையில் கலைச்செல்வி அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு ஸ்பூனில் ஆர்லிக்ஸ் புகட்டிக் கொண்டிருந்தாள். அவர் தோளிலும் தலையிலும் கட்டுப் போட்டிருந்தது. ஒரு கண் இடுங்கியிருந்தது. உதடு தடித்திருந்தது. நல்ல வேளை தப்பிச்சிங்கப்பா. எதுக்கு என்னை அடிச்சா? எதுக்கு கடையை எரிச்சா? நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே என்றார் மெலிய குரலில். சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா. நல்ல வேளை நீங்க 2 பேரும் தப்பிச்சது தெய்வாதனம்தாம்மா. அமெரிக்கா போற சமயத்தில ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகலை. அவங்களை புடிச்சட்டாளாமே. வேற யாரையோ ரெடடி ஷீட்டரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்னை அடையாளம் காட்டச் சொன்னாப்பா. எல்லாம் கண்துடைப்பு. நர்ஸ் வந்து குளுக்கோஸ் கொண்டு வந்ததா என்று கேட்டாள். கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டில்களை கொடுத்தான். டயபடிஸ் பிபி எதும் இல்லைப்பா உனக்கு. 1 வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாப்பா. அமெரிக்கா போகலையா? 1 வாரம் போஸ்ட்போன் பண்ணிட்டோம்பா என்றாள் கலை. அவர் தலையை தடவிக் கொடுத்து உதட்டில் எச்சிலைத் துடைத்து விட்டாள். எவ்வளவு தலைமயிர்ப்பா உங்களுக்கு? கிரிஷ் சீப்பு கொண்டு வரச் சொன்னனே. கலை. அவன் போகட்டும். நீ இரேம்மா. எங்க கூட இரேனு. கலைச்செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள். அவன் சிரித்து, இல்லைப்பா இவதான் சிஸ்டம் புரோகிராமர். நான் ஆர்கிடெக்ட். 2 பேரும் போகணும். சரி நல்லபடியா போயிட்டு வாங்கோ. அது என்ன இடம்? சான் ஹோசே, சாக்ரமெண்டோன்னு 2 இடத்தில். கலிபோர்னியால்பா? அங்க அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கறவா யாராவது? நம்மவா இருக்காளா? விசாரி, தர்ப்பையைத் தூக்கிண்டு வந்துறேன். என்னால இனிமே அடி தாங்க முடியாது என்றார். கலைச்செல்வியின் கண்ணீர் அவர் மணிக்கட்டில் உருண்டது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.